ஹாய் மக்களே, வெல்கம் டு லைஃப் ஆஃப் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, கோவளத்தில் ஒரு ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க ரெசார்ட் எப்படி இருக்கு என்னதுன்னு பார்க்கலாம். கைஸ், நம்ம ரெசார்ட்டில் வந்து டர்ஃபும் இருக்கு. மேலே வந்து ஓப்பன் இதில் இருக்கும். இப்போ மேலெல்லாம் அடிச்சிங்கன்னா வெளியே போயிடும். பட் நைட் டைமில் விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் விளையாடிக்கலாம். ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஒரு ஏரியாவாக தான் இருக்குது. ஸோ அதான் நம்ம ரெசார்ட், நம்ம ரூம்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. நேராக ஃப்ரெண்டில் தான் அந்த டர்ஃப் இருக்குது. ஆக்சுவலி சூப்பராக இருக்குது கைஸ். லைட்டிங்லாம் போட்டு நைட் விளையாட தான் டர்ஃபில் சூப்பராக இருக்கும். லைட்டிங்லாம் போட்டு அருமையாக இருக்குது. சைக்கிள்லாம் கூட இருக்குது. வந்தீங்கன்னா சூப்பராக ஓட்டிகிட்டு கிடக்கலாம். இதுதான் டர்ஃபு. சைக்கிளும் வாசிலே கிடச்சிரும். அழகாக ஓட்டிகிட்டே கிடக்கலாம். இருக்கட்டும். என்னது கேளு. இந்த ஜீப் எப்படி வெளியே போவோம்? வழி இந்த ஜீப்பா? ஆமாம், வழி இப்படி இங்கே எல்லாம் அடைச்சலாம் இருக்கு. இந்த ஜீப்பில் தான் நம்மளை கூட்டிகிட்டு வருவாங்க எல்லாரும். அங்க வழி இருக்கு. நைட் ஸ்பாட்டு செமையாக இருக்குது. அங்கே வழி இருக்குண்ணே. என்ன பாரு. அது வழி வரும். இதாங்க ஃப்ரண்ட் வியூ ஆக்சுவலி. ஸோ ஆதி சக்தியோட அந்த ரெசார்ட்டோடைய ஃப்ரண்ட் வியூ தான். அதோட ரைட் ஃப்ரண்டில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ இங்கே டர்ஃபும் இருக்குது. டர்ஃபில் விளையாடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜீப்பு இதெல்லாம் பார்க் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வரதா இருந்தால் அவங்களே வந்து பிக்கப் பண்ணுறது மாதிரியான ஃபெசிலிட்டி கூட இருக்குது. அந்த சேர் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் வந்து இந்த இதெல்லாம் கொளுத்துவாங்க, தீப்பந்தம். அது என்னது, இந்த நைட்டு சுற்றி இருந்துட்டு தீயை கொளுத்திட்டு இருந்து பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அது பேர் சடனாக மறந்துட்டுங்க. ஈவினிங் வந்து நமக்கு ஆனால் ஓகே, டின்னர் வந்து பஃபே தான். இங்கே பாருங்கள், மீனெல்லாம் பூந்து விளையாடிட்டு இருக்கு. எல்லாமே இருக்குது. சிக்கன் கறி, ஹனி சில்லி பொட்டாட்டோ எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கான இருக்க ஸ்பாட் இதுதான். இதில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். இங்கே ஆல்ரெடி மீன் அள்ளி வச்சுருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். மீன், சப்பாத்தி, நான் பஃபேக்கு கூட கடையிலே மீன் இருக்கு. இது வந்து பட்டர், குலாப் ஜாமுன் இன்னும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் தான். இந்த மாதிரி ஒரு போட் செட்டப்பில் தான் அவங்க பஃபே சிஸ்டம் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அதில் இந்த வெளியே வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நைட் டைம் வந்து செம்ம ஒரு வைபாக இருக்குது. உங்களுக்கு சீரியஸ்லி அப்படி இப்போ சாப்பிட போகிறத நினச்சாலே வேற மாதிரி இருக்குது. வாங்க பசங்க, சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நம்மளும் போய் டின்னரை வந்து கண்டினியூ பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சு வந்தோடனே ஃபயர் கேம்பும் இருக்குது, போட்டு கொடுக்குறாங்க. ஃபுல்லாக எரியதுக்காக வெயிட்டிங். ஃபுல்லாக எரிஞ்சோன்னா ஒரு டான்ஸை போட்ட வேண்டியதான். ஸோ ஏர்லி மார்னிங் வியூவை பாருங்கள். நிறைய ரூம்ஸோடு இருக்கிற இந்த ஆதிசக்தி கார்டன் ரெசார்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் வியூ. சன்ரைஸ் ஆகி வந்துட்டுருக்குது. சூப்பர். ஸோ இதில் வந்து அந்த ஸ்பா பண்ணுற அந்த இது இருக்குது. ஆயுர்வேத மசாஜ் எல்லாம் அங்கே தான் பண்ணுறாங்க. இது ஒரு டர்ஃபு. மார்னிங் வியூ எப்படி நல்லா இருக்கா? நல்ல ஒரு பெரிய ஒரு ரெசார்ட் தான். பூல் நம்ம க்ளோஸாக பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே நேராக இதில் குளிச்சிட வேண்டியதான். சூப்பராக இருக்குது. ஆழம்லாம் ரொம்பலாம் கிடையாது, ஒரு 4 அடி ஹைட்டு அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸும் இருக்குது அதில். ஸோ அதில் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தான் டர்ஃபு. மார்னிங் இப்போ யாருமே எழும்பலை. ஸோ அதான் அந்த வியூவை சூப்பராக எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன். பார்த்துட்ருக்கு.
என்ட்ரன்ஸ். ஓணம் வரப்போறதுனால கோலம்லாம் போட்டுக்கிறாங்க. பிள்ளையார் வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம். இது ஒரு ரூம், இது ஒரு ரூம். வீடியோ எடுத்துட்டேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், மறுநாள் காலையில விடிஞ்சிருச்சு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், மறுநாள் காலையில விடிஞ்சிருச்சு. அழகான காலை பொழுதிலே உங்களுக்கு நாங்க இந்த வியூவை காட்டி தரோம். பாருங்க, இங்க இருந்து பார்த்தாலே அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எல்லாமே தெரியுது. இங்க உட்கார்ந்து இருந்து கதவோடதுக்கும் அருமையா இருந்துச்சு நைட்லாம். வெளியே ஏதோ ஓணத்துக்கான ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி ஏதோ நடந்துட்டு இருக்கு. வாங்க என்னன்னு பார்க்கலாம். கைஸ், நம்ம வந்து இப்போ மேலே டாப் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். லிஃப்ட் வசதியும் இருக்கு. இங்க பாருங்க, இந்த வியூவை பாருங்க, இந்த ஆங்கிள் இருந்து. சீரியஸ்லி சூப்பர். இது அப்படியே ஒரு பார்ட்டி ஹாலும் இருக்கு. இது லிஃப்ட். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, என்னன்னு பார்ப்போம். ലോകമെമ്പാടുമുള്ള മലയാളികൾ ഒരുപോലെ ആഘോഷിക്കുന്ന ഒരു ഉത്സവമാണ്. കലാപരിപാടികൾ ആരംഭിക്കുകയാണ്. கீழேயும் வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. கோலம் போட்டு முடிச்சு கும்பலா பேசிட்டு இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ். வாங்க நம்ம இங்க போய் பார்ப்போம். அழகிகள் உணவின் தெருவெல்லாம் அதிக அழகியே விரும்பலாம். இது வந்து சீவியோ அருமையா இருக்கு. சுத்தியுமே சீ தான். கண்டிப்பா ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான். இன்னொன்னு நல்ல ஒரு பெரிய ரெசார்ட் தான் சொல்ல போனா. வேற லெவல்ல நல்லா செலவு பண்ணிருக்காங்க கேட்டீங்களா? நல்லா செலவு பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. தரமா இருக்கு. இதுல கேரள அழகிகள் தான் அதோட தரமா இருக்காது. ஒரு நாள் ஒரு ரூம், அடுத்த ரூம் சேஞ்ச் பண்ணி இங்க வந்தாச்சு. இந்த ரூம் பார்த்துட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரூம்ல தான் தங்குவாங்க. அப்படி சொன்னீங்களா? இங்க பாருங்க, இதுல வியூ வந்து சூப்பரா இருக்கு. பீச் வியூ ஆக்சுவலா. இங்க வாங்க, இங்க பாருங்க, இங்கெல்லாம் உட்கார்ந்து இருந்துட்டு சூப்பரா வியூ பார்க்கலாம். வியூ காமிச்சு தரேன். இந்த வியூ பாருங்க, வேற மாதிரி. 211 அடுத்த மாதிரி திறந்துட்டோம். வாங்க மேல ரூம் அப்படின்னாங்க. மேல இல்லை, கீழே 211. வாங்க போய் பார்க்கலாம். வெல்கம் டு அவர் நியூ ரூம். ஓகே, சூப்பரா இருக்கா? செக்இன் இருக்கான். அப்படியா? மாஸ்டர் கரெக்ட் தாங்க மாஸ்டர். இந்த வியூவை பார்த்துட்டு
அப்படி ஃபோட்டோஸ் எதாவது எடுக்கணும்னாலும் சூப்பராக எடுத்துக்கலாம். கிளாஸான ஒரு ஃபோட்டோ நமக்கு ப்ரொஃபைல் பிக்சர்லாம் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சா எப்படி இருக்கும்? வெயில் கரிச்சு போச்சிடும். நைட் டைம் தான் கைஸ் குளிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. விளையாடுறதுக்கும் டர்ஃப்ல லைட் எல்லாம் போட்டு அருமையா இருந்துச்சு. பேக்ல பாருங்க. எங்கப்பா சொல்லி விட்டாங்க யாராவது கண்டு போட்டுருவாங்க ஸ்டேட்டஸ் போட்டு தொலைச்சிராதடா லைஃப் தொலைச்சிராங்க ஒரு போட்டு தர முடியா போஸ் கொடு. இந்த வியூ உங்களுக்கு காமிச்சு தரேன். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தா. ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஓணம் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான சத்யா தான் நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க. ஈவெண்ட்டுக்கு வந்த எல்லாருமே உட்காந்துட்டாங்க. நம்ம இப்போ அவங்க கூட இருந்து தான் நம்ம இன்னைக்கு சத்யா சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கு பார்க்கவே. பாருங்க எத்தனை கூட்டு இருக்குன்னு. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கூட்டா பழம் இருக்கு. எது? ஆமா இது வந்து இந்த இதானே என்னது? பீட்ரூட் தோர். இதுக்கு பேர் நமக்கு அந்த சிவப்பு கலர்ல இருக்குல்ல பீட்ரூட் தோர். பீட்ரூட் இல்ல பீட்ரூட் ஜாம் பீட்ரூட் கிச்சடி. ஒரு ஆள் ஒரு சம்பா சோறு வந்துருச்சு. குழம்பு வந்துட்டுனா ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். நம்ம வந்து இப்போ கோவளம் இறக்கத்துல போயிட்டு இருக்கோம் பீச்சை நோக்கி. பார்ப்போம் க்ரௌட் எல்லாம் இருக்கா என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஜோசப் அவளோட எதிர்பார்த்த இடம் ஃபார்ச்சுனர் இந்த டொயோட்டா சிம்பிள் ஆடி சிம்பிள் ஏதாவது போட வாய்ப்பு இருக்கா? ஃப்ரெண்ட்லி இதே மாசான இதுதானே கார் தான். ரைட் இந்த ஆட்டோ வருதுல அதுக்குள்ள பார்க்கிங் ஏரியா. இங்க இருங்க ராகவன பாருங்க. ராகவா தாராளமா மனசு ஃபுல்லா கேரளா பட்டியா தான் நிப்பாங்க. அப்படியா? ஆனா பீச் மக்கள் இருப்பாங்க சார். இந்த ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. இவன் இங்க பார்க்கிங் ஓகேப்பா இங்க போணுமா அங்க போயிருமா? அப்ப அங்க இறங்கி பாப்போம். ஆனா உள்ள போயிட்டு ஒரு வாக்கிங். பார்க்கிங் எப்போ ரூபா? இங்க நல்லா இல்ல ஜோசப். சூப்பரா இருக்குனே. யார் ஒருத்தர் இல்ல இல்ல சிவாலி நம்ம எத்தனை வாட்டில இங்க வந்திருக்கோம். லேசா அது என்னன்னு எல்லாரும் பைகளோட கூட வந்தா வேண்டானே. ஒரே வெயில் எதிர்பார்த்த ஆட்கள் இல்லை. கைஸ் இங்கேயும் வந்து நல்ல வெயிலா இருக்கு. அதனால லூலு மால் போயிடலாம் அப்படின்னு வெயில் செட் ஆகாது. ஆமா வெயில் எங்களுக்கு செட் ஆகுது. வெயிலோடு விளையாடி ரொம்ப முன்னாடி அப்படி இருந்து இப்ப ரூபா வர ஆரம்பிச்ச டக்கு நல்ல டேன் வந்துரும்.